வருது. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து இதெல்லாம் வறுத்துக்கணுங்க. கொள்ளு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டானா ரொம்ப வறுக்கணுன்றது அவசியம் கிடையாது. பாருங்கள், கொள்ளு வறுத்தாச்சு. அடுத்து இந்த தனியாவையும் மிளகாவையும் வறுத்துக்கிறேன். இது வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகம் பாருங்கள், மிளகு ஜீரகம் போட்டாச்சு. அது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். இது வந்து தால் தடுக்காக்கு துவரம் பருப்பு வேக வச்சுட்டேங்க. அதுலேயே நான் பெருங்காயம், மஞ்சத்தூள், எண்ணெய் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு நெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த பருப்பில் ஊற்றிட்டாங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. உப்பு போட்டுடணும். தேவையான உப்பு போட்டுடணும். இதில் நெய் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் இருந்தாலும் தால் தடுக்கா, கொள்ளு ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல்